Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. இறுக்கி பிடிச்சி எனக்கு வலிக்குதுக்கா, என்னை எப்படியாச்சும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கக்கா. தலையை பிடிச்சி இழுத்து வெளியே இருக்கவும் ஆம்பளை பையன். ஆனா அந்த கண்ணு முன்னாடி வந்து தொப்புள் கொடியை கட் பண்ணாங்க. ரொம்ப நன்றிக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எதையோ ஒன்று சாதிச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பெட்ரோல் போட போயிருந்தப்போ வந்து எங்கள் வண்டி பாதிலேயே ஸ்டாப் ஆகிட்டு அந்த இடத்துல தான் வந்து குட்டியானையில் வந்து அந்த பொண்ணு கர்ப்பிணி பெண்ணும் அவங்க மாப்பிள்ளையும் அவங்களுடைய ஒரு குழந்தையும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த சைடு டிராஃபிக்காக இருந்துச்சு. மக்கள் வந்து எங்கேயாவது உணவு கிடைக்காதாங்கிற காரணத்துக்காண்டி மெயின் ரோட்டில் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்போ அவங்க வந்துக்கிட்டு இருந்தப்போ யாரும் அதிகமாக வழி விடலை. அது மக்களுக்கும் அந்த ரீசன் தெரியாது. உள்ள அப்படி ஒரு கர்ப்பிணி பெண் இருப்பாங்கங்கிற காரணம் அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் மேபி அவங்க எல்லோரும் வழி விட்டுருப்பாங்க கண்டிப்பாக. அப்போ என்கிட்ட வந்து அவங்க அந்த இடத்துல நிற்கிறப்போ என்னாச்சு வண்டி நிற்கிறப்போ என்னாச்சுன்னு நாங்கள் கேட்டப்போ அவங்க வந்து இப்படி வந்து பிரசவ வழியில் துடிக்காங்கன்னு சொல்லவும் என் தங்கச்சி ஜெயாவை வந்து நாங்கள் வண்டியில் ஏற்றி விட்டோம். நானும் எங்கள் அம்மா வந்து முன்னாடி பைக் எடுத்துக்கிட்டு போய் நாங்கள் எல்லாருக்கும் வழி விடுங்கன்னு கத்திக்கிட்டே நாங்கள் போனோம். எங்கள் கூடயே 2-3 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. 2 வீலரில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ வந்து மக்களை தேடி மருத்துவம் அந்த இதில் வந்து அந்த துறையில் ஒர்க் பண்ணுற சித்ராங்கிற ஒரு பொண்ணும் எங்களோட குட்டி அணையிலே வந்து அந்த பொண்ணு கூட இருந்து நல்லா சப்போர்ட் பண்ண அந்த பொண்ணும். அப்போ நாங்கள் போகிறப்போ பிரைநகருங்கிற பகுதியிலலாம் சரியான தண்ணி, ஃபுல்லாக 2 வீலர்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் மீறி தான் நாங்கள் போனோம். அதை மீறி நாங்கள் ஜிஹெச் வாசலுக்கு போயிருக்கிறோம். ஜிஹெச்சில் ரொம்ப தண்ணி, உண்மையாகவே சொல்கிறேன், இடுப்புக்கு மேலே தண்ணி. உடனே என் தங்கச்சியையும் அவங்களையும் போட்டில் வந்து ஏற்றிட்டு போயிட்டு நானும் எங்கள் அம்மா வந்து பின்னாடியே தண்ணியிலே போயிட்டு ஆஸ்பத்திரி அங்கே போய் நாங்கள் சேர்த்துட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு எங்களுக்கு உண்மையை சொல்ல போனால். ஏன்னா அந்த தாய் வந்து என்னை எப்படியாவது ஆஸ்பத்திரி கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னது, கூட பிறந்த ஒரு சகோதரியாக வந்து அவளுக்கு வந்து எங்கள் கூட பிறந்த ஒரு சகோதரிக்கு ஒரு பிரசவம் நடக்கணும்னா எப்படி இருந்திருப்போமோ அப்படி தான் நாங்கள் அதை பார்த்தோம். உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அங்கே போட்டில் வந்து நிறைய வாலண்டியர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த கர்ப்பிணி பொண்ணையும் என் தங்கச்சியும் போட்டில் ஏற்றி விட்டு நாங்கள் பின்னாடி போயிட்டு நேராக வந்து அங்கே ஃபுல்லாக தண்ணி, இடுப்புக்கு மேலே அங்கெல்லாம் தண்ணி. உடனே நேராக நாங்கள் ஆஸ்பத்திரியில் போய் அங்கே போய் சேர்த்தோம். டாக்டர் ஒன்று எங்கள் கண்ணு முன்னாடி வந்து தொப்புள் கொடியை கட் பண்ணாங்க. கட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். எப்படி இருக்காங்க, குழந்தை எப்படி இருக்குது, எங்களுக்கு பயமாக இருக்குது, அக்கி குடிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற இதை நாங்கள் சொன்னோம். இல்லை குழந்தை ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அந்த பொண்ணு வந்து எங்கள் கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டா. அக்கா ரொம்ப நன்றிக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உலகத்தில் எதையோ ஒன்று சாதித்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு போகலாம்னு சொல்லி நாங்கள் முயற்சி செஞ்சோம். ஆனால் தண்ணி ரொம்ப இருந்துச்சு. உடனே எங்கள் தோழி ஒருத்தி மூலியமாக அங்கே ஆஸ்பத்திரியில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். குழந்தை நல்லா இருக்குங்கிறத தகவல் தெரிஞ்சுது. அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் பிளட்டு கம்மியாக இருக்குங்கிற காரணத்துக்காண்டி பிளட் ஏற்றிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. 2 பேரும் சேஃபுங்கிற தகவல் எங்களுக்கு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டாங்க. எங்களே அறியாத ஒரு பயம். அந்த பொண்ணு வந்து கடைசியில் வந்து எங்கள் அம்மா பேசினாங்க அந்த பொண்ணுக்கிட்ட, கவலைப்படாதம்மா, உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புன்னகை முகத்தோடு அவங்களே அறியாத ஒரு சந்தோஷத்தில் பேசினாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட அதிகமாக அந்த பொண்ணு எங்ககிட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலை. அவளுடைய வழியில் வந்து அவள் இருந்தா. இன்னும் நாங்கள் அவளை நேரில் பார்த்து பேசலை. குழந்தை நல்லா இருக்கிறான், ஆண் குழந்தை. அந்த நேரத்தில் உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் இப்படி ஒரு பிரசவம் பார்த்துருக்குறோம், அந்த தருணத்தில் அவங்கள காப்பாற்றிருக்கிறோம் 2 பேர்த்தையும் அப்படின்னு நினைக்கும்போது உண்மைக்குமே கடவுளுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் அந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து டிராஃபிக் அடிச்சு குட்டியான. அப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் சொல்லுவாங்க, அந்த வண்டியில் ஏறுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஏறேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் வண்டிக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு 3 அண்ணங்க ஹெல்ப் பண்ணாங்க. அந்த நேரம் வேகமாக போகிற நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண் வந்து வழியில் ரொம்ப துடிச்சாங்க. பாதி தலை வெளியே வந்துருந்துச்சு. அந்த நேரம் எனக்கு பயம் கொடுத்துட்டு அந்த அக்காவோட வீட்டுக்காரந்து, எக்கா கொஞ்சம் பாருங்கக்கா அங்கங்க, எங்களுக்கு அந்த இது பார்த்து பழக்கம் கிடையாது, அந்த தெரில. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நான் கும்பிட்ற கடவுளை நினச்சிட்டு தலையை பிடிச்சி இழுத்து வெளியே இருக்கவும் ஆம்பளை பையன். ஆனால் அந்த இது பார்த்தீங்களா தொப்புள் கொடியை பார்க்க எனக்கு பயம் கொடுத்துட்டு, அதாவது என்ன தெரியதான் முத கடவுள் வந்து என்ன அதில் ஒரு கருவியாக எங்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. குழந்தைய கையில் எடுத்த பிறகு அந்த அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கையை இருக்கலாம் பிடிச்சிக்கிட்டாங்க.
வலிக்குதுன்னு அந்த அதாவது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு எனக்கு ஒரு சைடு பயம் ஒரு சைடு கொடுக்குது. இன்னொன்று அந்த அக்கா என் கையை இறுக்கி பிடிச்சி எனக்கு வலிக்குதுக்கா, என்னை எப்படியாச்சும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கக்கா அப்படி சொன்னாங்க. தூத்துக்குடியில் இப்படி ஒரு வெள்ளத்தை உண்மையாகவே நாங்கள் என்னுடைய இதில் நான் பார்த்தது கிடையாது. எங்கேருந்து இவ்வளோ தண்ணி வந்துச்சுன்னே தெரியல. சுற்றி சுற்றி அங்கே வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, அங்கே டேம் உடைஞ்சிட்டு அப்படி இப்படின்னு ஒவ்வொரு தகவல் வர வர எங்களே அறியாத ஒரு பயம் வந்துட்டு. வீடு ஃபுல்லாக தண்ணி, இடுப்புக்கு மேலே தண்ணி, கரண்ட் கிடையாது, நெட்டு கிடையாது, என்ன நடக்கு பக்கத்து தெருவில் என்ன நடக்குன்னு கூட தெரியாத முடியாத ஒரு இதில் தான் இருந்தோம். ஒரு முன்னெச்சரிக்கை எங்களுக்கு இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை வருங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தோம். இப்போவுமே கடந்த ஒரு 4 நாள் ஆகிட்டு இன்னுமே நாங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். தண்ணி வீட்டு ஃபுல்லாக இருக்குது. கரண்ட்டு நிறைய பகுதிக்கு வரல, சில பகுதிகளுக்கு மட்டும் வந்திருக்கு. வீட்டில் இருக்கிற தண்ணியை கோரி நாங்கள் ஊற்றிட்டு நாங்கள் இருக்கிறோம். சில வாலண்டியர்ஸ் ஃபுட்டு கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் இருக்கிறோம். எங்கள் ஊரில் வந்துட்டு நல்ல ஒரு மழை பெஞ்சிருச்சு பார்த்துக்கோங்க. ஊர் ஃபுல்லாகவே வெள்ளம் தான். அங்கங்கே ரோடெல்லாம் உடஞ்சி ரொம்ப ஒரு கஷ்டமாகி போச்சு. அன்னாடு காட்சிங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால வந்துட்டு அவங்க எல்லாத்துக்குமே உதவி பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஏரியாக்குள்ளெல்லாம் ரொம்ப அதிக தண்ணி, ரோட்லேயே வந்துட்டு இடுப்பளவுக்கு தண்ணி இந்த மாதிரி தேங்கிருச்சு மெயின் ரோட்லேயே. அப்போ ஏரியாக்குள்ளெல்லாம் ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள். தயவு செய்து அவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்க, நிவாரணம் ஏதாவது கொடுங்க, சாப்பாடு இந்த மாதிரி. பண உதவி கூட வேணாம், நம்ம பொருள் உதவி. அவங்க சாப்பாடுக்கு தான் எல்லாருமே கஷ்டப்படுறோம். அந்த சாப்பாடு உதவியை வந்துட்டு கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்திலே முதல் திருநங்கை கலைக்குழு சகி கலைக்குழு வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சகி கலைக்குழுவில் வந்து பறையாட்டம், ஒயிலாட்டம், குதிரை ஆட்டம், மாடாட்டம், இது கிராமிய கலைகள் எல்லாமே நாங்கள் அதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து சீசன் இருக்கிற டைமில் மட்டும் இந்த கலைகளுக்கு எங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கிறப்ப ப்ரோக்ராம் போகும். மற்ற டைமிங் எல்லாமே நாங்கள் கலெக்ஷனுக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் போவோம். நான் வந்துட்டு 15-16 வயசுலலாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். அப்போல்லாம் வந்துட்டு நம்ம ஊரில் யாரும் ஏற்றுக்கிறது கிடையாது பெற்றவங்க. அதனால நான் வெளியூருக்கு போயிட்டேன். உண்மையில தான் என்னோடய லைஃப் போச்சு. அங்கே போய் ஒரு 2-3 வருஷத்தில் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கும் ஒரு கொரோனா ஆசை இருந்துச்சு. ஒரு 2-3 வருஷத்தில் மறுபடியும் நான் கிளம்பி வந்துட்டேன் நான் ஊருக்கு. அதுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். நம்ம ஊர்லேயே நான் செட்டில் ஆகிட்டேன். கலெக்ஷன் பண்ணும்போது நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு மாதிரி எளிவாலாம் பேசுவாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்கு இந்த பொறுப்புன்னு கூட நாங்கள் நினச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லுவாங்க, கை காலெலாம் நல்லா தானே இருக்குது, நீங்கள் வேலை செஞ்சு சாப்பிட வேண்டியது தானே, அப்படி பண்ணலாமே அப்படின்ட்டு. ஆனால் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, வேலை செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. வேலை கொடுக்குறதுக்கு யாருமே இன்ன வரைக்கும் முன் வரல. இது வரைக்கும் நான் வேலை தரேமா அவங்க செய்யணுமான்னு சொல்கிறதுக்கு இது வரைக்கும் ஆளே கிடையாது. ஆனால் என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் வேலை செஞ்சு சாப்பிடுவீங்க, கை கால் நல்லா தானே இருக்குது அப்படி இப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, சரி இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வந்துட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஒதுக்குதல், கரைப்படுத்துதல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போவும் ஒரு சில இடங்கள்ல இருக்குது, சரியாக ஒரு புரிதல் கிடையாது. ஆனால் இப்போ உள்ள கால சூழ்நிலையில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஏற்றுக்கிட்டாங்க. நிறைய பேர் எங்ககிட்ட அன்பாக பேசுகிறாங்க, பழகுறாங்க. ஒரு சிலர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் புரியாத மக்களும் இருக்கிறாங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் பால்வுணர் வந்து நான் உணர்ந்தது வந்து எனக்கு வந்து வயசு ஒரு 18 இருக்கும். அப்போ என்னோடய பால்வுணர் உணர்ந்தேன். அதுக்கடுத்து எங்கள் ஆள்காடி சுற்றிக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்தேன். அதுக்கடுத்து நான் சர்ஜரி பண்ணது 22 வயசில் நான் சர்ஜரி பண்ணேன். அதாவது சமுதாயத்தில் மரியாதை இருக்குது. ஒரு சிலவங்க எங்களை ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு சிலவங்க இன்னும் ஏற்றுக்கிடாமல் இருக்காங்க. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு உதவி கிடச்சிது, அதை நாங்கள் கொண்டு போய் மற்றவங்களுக்கு தனக்கு போய் தானம் சொல்லுவாங்க, அது நாங்கள் கொடுக்க சொல்ல ஒரு சிலவங்க சந்தோஷப்பட்டு ரொம்ப நன்றிகள் சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வேண்டாம் போ அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. அந்த நேரம் எனக்கு மனசு ரொம்ப ஃபீல் ஆனிச்சு. சமுதாயம் நிறைய மாறி இருக்கு, நாங்களும் மாறப்பட்டிருக்கிறோம். ஏன்னா சமுதாயத்தால் எத்தனையோ திருநங்கைகள் வந்து ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு இதில் சாதிச்சுக்கிட்டு தான் வராங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளும் ஏதாவது ஒரு துறையில் சாதிச்சிட மாட்டோமாங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே உண்டு. நானும் என்னுடைய தோழிங்க ஒரு 4-5 பேர் இருந்து சேர்ந்து தாளமுத்துறாங்க வண்ணாரப்பேட்டைங்கிற பகுதியில் வந்து ஒரு இட்லி கடை வச்சோம். அது வந்து சில ரவுடி பசங்க வந்து அங்கே சில பிரச்சனைகள் பண்ணதுனால அதை கரெக்டாக எங்களால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு எங்களால் கொண்டு போக முடியல, அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமும் கலெக்ஷன் இந்த மாதிரி நாங்கள் போய்கிட்டு இருக்கப்போ நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு கை கால்லாம் நல்லா தானே இருக்குது, உழைச்சி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்போ மனசு உண்மையாகவே ரொம்ப குத்தும். அப்போ வந்து
அதுலேருந்து அந்த இட்லி கடை ஸ்டாப் ஆகினதுலேருந்து ஒரு 6 மாதம் கழித்து வந்து ஒரு பூஜை பொருள் கடை வந்து நான் வச்சுருந்தேன். நான் தனியாக வச்சுருந்தேன். அது வந்து கொரோனா காலகட்டனால அதிக அளவு அதில் என்னால் பயன்பெற முடியல. அதில் நிறைய லாஸ் ஆகிட்டு எனக்கு. அதுக்கு மேற்கொண்டு பண்ணுறதுக்கு எனக்கு சரியான பொருளாதார ரீதியாக எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அதனால் அதை அப்படி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சமுதாய மாற்றம் வந்து திருநங்கைகளிடையே வந்து நிறைய மாற்றத்தை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். ஏன்னா முதல்ல வந்து திருநங்கைகள்னாலே ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் நாங்கள் வந்து இருந்தோம், உண்மையை சொல்லப்போனால். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. சக தோழியாக அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாகவே எங்களை எல்லா விஷயத்துலையுமே பார்க்குறாங்க. முதல்லலாம் பஸ்ஸில் போகிறப்பமே பக்கத்தில் வந்து உட்கார மாட்டாங்க. நம்ம போனாலே திரும்பி அந்த ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா அப்படியே திரும்பி நம்ம ஒருத்தங்க போனாலே அப்படியே பார்ப்பாங்க. அவங்களுடைய கண்ணோட்டங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். இப்போலாம் அது எதுவுமே கிடையாது, உண்மையை சொல்லப்போனால் கிடையாது. நிறைய மாற்றம். ஒரு சுதந்திர பறவையாக தான் இப்போ நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks, let the celebrations begin. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand.